ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நியூ ஸ்லீவ் டிசைனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட ஸ்லீவோட கொஞ்சம் பெருசான சைஸ்ல ஒரு ஸ்கொயர் பீஸை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்லீவோட சென்டர்ல வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களோட பாபின் இருக்கு பாத்தீங்களா, பாபின் இப்படி பிளேஸ் பண்ணி அது சர்க்கிள் வந்து நல்லா டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு சென்டர்ல கிளாத் வச்சுக்கணும், ஸ்லீவ் வச்சு. ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா ராங் சைட் ஆஃப் த ஸ்லீவ் ஃபேசிங் ரைட் சைட். ஸோ நம்மள பார்க்கும்போது எல்லாமே ரைட் சைடா இருக்கணும். சுத்தி ஸ்லீவ்ல பின் பண்ணிட்டு இந்த சர்க்கிள்ல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட சர்க்கிளுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்க. இந்த சர்க்கிளை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு ட்ரிம் பண்ணுங்க இந்த கர்வை. ட்ரிம் பண்ணியாச்சு. ட்ரிம் பண்ணிட்டு சுத்தி நாச்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, நாச்சஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்னரை இந்த ஹோல்குள்ள விடுங்க. விட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்தாச்சு. ஸோ உங்களோட ராங் சைடில் ஸ்லீவ் இப்படி இருக்கும், உங்களோட ரைட் சைடில் இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி டேபிளில் ஒரு கிளாத் 2 லேயர் ஆஃப் கிளாத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட ஸ்லீவை இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிட்டு உங்களோட ஸ்லீவ் பீஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க அந்த கிளாத்தில். ஓகே, இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மேலே ஃபேப்ரிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்போ பின்ஸ் பண்ணிடலாம். ஒரே டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ற மாதிரி பின்ஸ் பண்ணுங்க. ஸ்லீவ்லயும் இந்த கிளாத்ல மட்டும் தான் பின் பண்ணும். உங்களுக்கு நிறைய சுருக்கம் வேணும்னாலும் நிறைய சுருக்கங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல அயன் பண்ணிட்டு இது மேல அப்படி ஸ்லீவ் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். ராங் சைடுல ஃபிளிப் பண்ணிக்கோங்க. ஃபிளிப் பண்ணிட்டு ஒழுங்கா எல்லாம் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்லீவ் நல்லா விரிச்சு வச்சுட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு பின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸஸா இருக்கிற ஸ்லீவை தவிர எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்லீவோட ஃபைனல் அவுட்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 4 ட்விஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் வேணும்னா நீங்க என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணணும்னா சிஃபான், ஜார்ஜார், அதுக்கப்புறம் சாஃப்ட் நெட், இதுலலாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய சுருக்கங்களை எடுத்துட்டு வர முடியும். இன்னும் லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதான் உங்களோட ஸ்லீவோட ஃபைனல் அவுட்கம். தேங்க்யூ ஆல்.